வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாஜகவின் திரு கரு நாகராஜன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் திரு கோபனா அவர்களும் பங்கேற்கிறாங்க. கோபனா, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அனுமதி கிடைத்தார் பிரதமரை சந்திப்பார் அப்படின்னு தமிழ் நாளிதழில் செய்தி வந்திருக்கு. மகாத்மா காந்தியுடைய 150வது பிறந்த தினம் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது நாடு முழுவதும். அதை எப்படி சிறப்பாக கொண்டாடுவது என்பது குறித்து குடியரசுத் தலைவர் முதலமைச்சர்கள்லாம் கூட்டி ஆலோசனை நடத்துகிறார். பிரதமரும் அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்கிறார். அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தான் இன்னைக்கு எடப்பாடி போயிருக்கிறார். ரெண்டு செய்தி, ஒன்று அனுமதி கிடைத்தால் பார்ப்பார் பிரதமரை அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு தமிழ் நாளிதழில். ஆங்கில செய்தித்தாளில் சந்திப்பார், ஆனால் கூட்டமாக சந்திப்பார், தனியாக சந்திக்கலாம் வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்குமா? பிரதமர் சந்திப்பாரா எடப்பாடிய? வாய்ப்பு இருக்கா? இல்ல, முதல்ல காவேரி பிரச்சனையை நம்ம பிரதமர் அவர்களுக்கு மிக தெளிவாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது புதிதாக இப்போதான் நம்ம முதலமைச்சர் போய் அதை சொல்லி அவர் அந்த காவேரி பிரச்சனையை அவர் புரிந்து கொள்கிற நிலையில் இல்லை. அவங்களுக்கு தெரியும். உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் அந்த வழக்கு மறுபடியும் எடுக்கப்பட இருக்கிறது. அதெல்லாம் அவங்க தெளிவாக தெரிஞ்சுதான் இருப்பாங்க. நம்ம முதலமைச்சரும் இன்றைக்கு தான் இந்த பிரச்சனையை போய் அவர்கிட்ட சொல்லணுங்கிறது இல்லை, மிக தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கிறார், வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று ஏற்கனவே நம்ம கடந்த 5ஆம் தேதி 9ஆம் தேதி அதற்கு பிறகு 4 மாநிலங்கள் கொடுத்த கடிதங்கள், அந்த கடிதங்களில் 4 மாநிலங்களும் வெவ்வேறான கருத்துக்கள், ஏறத்தாழ தமிழ்நாடும் பாண்டிச்சேரி மற்றும் ஒரே மாதிரியான கருத்துக்களை கொடுத்திருந்தார்கள். கர்நாடகாவும் கேரளாவும் தாமதமாக தங்களுடைய வாக்குமூலத்தை அங்கே பதிவு செய்த, எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்த பொழுது 2 பேரும் மிக கடுமையான வார்த்தைகளை அதில் பயன்படுத்தி இருந்தார்கள். கேரளாவை பொறுத்தவரை அப்படி ஒரு கமிட்டியே தேவையில்லை, ஏதாவது எங்களுக்குள் பிரச்சனை என்றால் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்ல அளவிற்கு அவர்களும், கர்நாடகா இன்றைக்கு இருக்கிற சித்தாராமையா அவர்கள் இது பெரிய மாநில சுயாட்சிக்கு எதிரானது, அணைகள் கிளைகள் எல்லாம் நீங்கள் அதை பார்க்கவே கூடாது, எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்து கொள்கிறோம், இது மத்திய அரசு மாநில அரசை வஞ்சிக்கிறது என்ற அடிப்படையில் அவர்களும் ஒரு வாக்குமூலத்தை கடிதமாக அந்த அரசின் சார்பாக கொடுத்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் சந்திக்கிறது மரபு மீறிய செயல் அப்படிலாம் இல்லை, இது எல்லாத்தையும் தொகுத்து உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருக்காங்க. அதுதான், அதை கூட நம்ம ஊடகங்கள்லாம் கடைசி நாளில் போய் ஸ்கீம்னா என்னன்னு கேட்கல. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கு, இதை உங்களுக்கு தொகுத்து நம்ம பேசியிருக்கோம். ஆமா, அதே மாதிரி இது எல்லாமே நீங்க பத்திரிகை தகவல் தான். காவிரி விவகாரம் குறித்து பேசணும், நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். முதலமைச்சர் நேரம் ஒதுக்கல அப்படின்னு இன்றைக்கு சந்திக்க வாய்ப்பு. அதற்கு பிறகு கூட அவங்க சந்தித்திருக்கிறார். ராணுவ தளவாட கண்காட்சிகளை அவர் தொடங்கி வருகிற பொழுது கூட நானும் அந்த இடத்துல இருந்தேன். முதலமைச்சர் அவர்கள் நமது பிரதம மந்திரியோடு தான் பயணம் செய்தார். அவரோடு தான் ஹெலிகாப்டர் இறங்கினார். திருப்பி ஹெலிகாப்டரில் வழி அனுப்பி வைத்தார். அவர் சந்திக்கவே இல்லை, இது பற்றி பேசியிருக்கவே முடியாது என்ற ஒரு கற்பனையான ஒரு இதுக்கு நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை என்ற என்னுடைய கருத்து. இன்றைக்கு பத்திரிகையில வந்திருக்கிற செய்தி, பத்திரிகையோட செய்தி, சந்திப்பாரா மாட்டாரா, எப்படி சந்திப்பார் முதலமைச்சர் செய்தி இல்ல. முதலமைச்சர் நாங்க கடிதம் எழுதணும், பிரதமருக்கு கடிதம் எழுதப்பட்டது, ஆனா பிரதமர் நேரம் ஒதுக்கல அப்படின்னு சொல்லி பிரதமர் இவர் சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியோட குற்றச்சாட்டை நினைத்த பொழுதெல்லாம் எடப்பாடி அவர்கள் சந்திக்கிறார்கள், ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டே. அவர்கள் சந்திக்க நிச்சயம் அந்த வாய்ப்பு இருக்கும். பிரதம மந்திரி அவர்கள் ஓபிஎஸும் எடப்பாடியும் எதுக்கு சந்தித்தாங்க? தமிழக பிரச்சனைகளுக்காக இல்ல. நீங்க தமிழக பிரச்சனைகளுக்காக இல்லை என்பது உங்கள் தமிழக பிரச்சனைகளை கொண்டுட்டு முதலமைச்சர் சொல்றாரு. இது உங்கள் கருத்து, உங்களுடைய தனிப்பட்ட கருத்து அல்லது உங்க தொலைக்காட்சி கருத்து எனக்கு தெரியாது. அவர்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்காக இரண்டு அணிகளும் சேரணும் அப்படின்னு பிரதமர் விரும்பல. நம்ம அந்த செய்தியை மட்டும் அதை பெருசா எடுத்துட்ட முடியாது. அவங்க தமிழ்நாட்டுக்காக சில கோரிக்கை எல்லாம் முன் வச்சாங்க, மனு கொடுத்தாங்க, அதெல்லாம் இல்லைன்னு முற்றிலும் நீங்க மறுக்கிறது தவறு. நிச்சயம் வாய்ப்பு இருந்தால் சந்திப்பார். கோபன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்று முதலமைச்சர் டெல்லி போறாரு. பிரதமர் கர்நாடகத்தில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். 5 நாட்கள் சுற்றுப்பயணம். இவர் தலைநகர் டெல்லி சென்றிருக்கிறார், கடிதம் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற தீர்மானத்தின்படி அனைத்து கட்சி சார்பாக பிரதமரை சந்திக்க அவகாசம் கேட்டோம். இது வரைக்கும் அவகாசம் கிடைக்கல. பிரதமருக்கும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல, வாய்ப்பு இருப்பதாக தெரியல. இந்த சூழ்நிலையில் வழக்கு நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வருகிறது. ஏற்கனவே 4 வார அவகாசம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அவகாசம் கேட்கப்பட்டு இன்றைக்கு 3ஆம் தேதி வரைவு அறிக்கையை தாக்கல் செய்யணும்.
வரைவறிக்கை தாக்கல் செய்வார்களா என்றால் அதற்குரிய அறிகுறி இல்லை. எந்த மாநிலத்தோடும் எந்த கலந்தாலோசனையும் இல்லை. ஆக கர்நாடக தேர்தல் நடைபெறுகிற வரை உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் எடுக்காது. அது அவங்க தெளிவாக இருக்காங்க. அது அதன் மூலமாக தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய அநீதி. ஒரு மாநிலத்தில் நடைபெறுகிற தேர்தலுக்கும் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஏற்கனவே 2013 மே 5ஆம் தேதி நடைபெற தேர்தலுக்கு முன்பாக அன்றைக்கு பிப்ரவரியிலே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு அரசிதழில் வெளியிடப்பட்ட பிறகு அன்றைய மத்திய அரசு, அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுங்கள், காவிரி ஒழுங்காற்றுக்குழு அமைக்க நடவடிக்கை எடுங்கள் என்று கடிதம் எழுதப்பட்டு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அந்த மார்ச் மாதம் தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதுகிறது. அந்த கடிதத்தில் இந்த மாதிரி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு நினைக்கிறோம், கர்நாடகத்தில் தேர்தல் நடக்குது, தேர்தல் நடத்தை விதிகள் அனுமதிக்குமா அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்று கடிதம் எழுதப்பட்டது. அதற்கு தேர்தல் கமிஷன் இப்பொழுது தேர்தல் நடக்க இருப்பதால் தேர்தல் வரை தள்ளி வையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு மத்திய காங்கிரஸ் அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் என்கிற கொள்கையில என்ற திட்டத்தில் அதை நிறைவேற்றுவதில், நடுவர் மன்ற தீர்ப்பை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்ததற்கு என்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த கடித போக்குவரத்து என்னிடம் இருக்கிறது. அந்த வகையில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு நடுவர் மன்ற தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு ஒரு நியாயமான நடவடிக்கை எடுத்தது. ஆனால் இன்றைய மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்ன பிறகு கூட அது ஸ்கீம்னா என்ன, அது ஏற்கனவே நடுவர் மன்ற தீர்ப்பில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆக தண்ணீர் அளவை குறைத்தே தவிர மற்ற அனைத்து விஷயங்களையும் நடுவர் மன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆக இதற்கு பிறகும் இன்னும் ஸ்கீம்னா என்ன, எப்படி செய்வது போவது, மாநிலங்களை கலக்கணும் என்று சொல்வதெல்லாம் காலந்தாழ்த்துகிற முயற்சி. உண்மையிலே மத்திய அரசு 283 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு அரசு. அது மக்கள் ஆதரவு பெற்ற காவிரி பத்தி எல்லாம் தெரியும் பிரதமருக்கு. இன்று முதலமைச்சரை சந்திக்கணும், எல்லாம் தெரியாதனால்தான் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு அவர். எல்லாம் தெரிந்து இந்த நேரத்தில் நடவடிக்கை எடுத்தால் கர்நாடகத்திலே வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்கிற அரசியல். அதே நாங்கள் அன்றைக்கு கர்நாடக தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் அதற்குரிய கடிதத்தை தேர்தல் கமிஷன் நாங்கள் எழுதினோம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க தேர்தல் கமிஷன், நீங்க காவிரி மேலாண்மை அமைப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொன்ன பிறகு மத்திய பாஜக அரசு அமைப்பதற்கு என்ன தயக்கம், ஏன் இந்த காலதாமதம், இதற்கு யார் பொறுப்பு? இந்த அநீதிக்கு மத்திய பாஜக அரசும் நரேந்திர மோடி அரசும் தான் பொறுப்பு. முதலமைச்சரை சந்திச்சா கர்நாடக தேர்தலில் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பிரதமர் மோடி தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அதனால சந்திக்க மாட்டார். முதல்ல இந்த முழு பூசணிக்காய சோத்துல அமுக்கிறோமாங்க, தட்டுல. இது முழு பூசணிக்காய் கூட இல்லை, இது அதை விட ஒரு பெரிய உருவத்தை தட்டுல அமுக்கக்கூடிய விஷயத்த அண்ணன் சொன்னார். தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கிற இன்றைக்கு இந்த கர்நாடக அரசு, சித்தராமையா அரசு எதிரான மனுவை மறுபடியும் தாக்கல் செய்து மேலாண்மை வாரியம் அமைச்சால் அது அறிவிப்பு, எந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டாலும் அதற்கு மத்திய அரசு தான் பொறுப்பு என்று ஏகத்தாலும் ஒரு பெரிய எந்த ஒரு முதலமைச்சர் இதுவரைக்கும் ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பேசாத ஒரு வசனத்தை அங்க பேசிட்டு ஒருத்தர் அங்க நாடகம் நடத்திட்டு இருக்காரு. அண்ணன் சொன்னாரு நாங்க நடுவர் மன்ற தீர்ப்பை வெளியிட்டோம். நான் சொல்றேன், தயவு செய்து பேசும்போது தயவு செய்து குறிப்பிட்டீங்கன்னா பொறுப்பேற்றுக்கக்கூடிய அரசு அப்படிதானே சார் பேசுவாங்க. நான் செய்ய வேண்டியதை மத்திய அரசு செய்யணும்ல. அப்ப செய்ய வேண்டிய ராணுவத்தை வச்சு அந்த அரசை துரத்திடுவோமா, ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்துருவோமா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை தீ வச்சு கொளுத்துறீங்களே, பஸ்ஸை கொளுத்துறீங்களே, தமிழர்களை அடிச்சு கொள்றீங்களேன்னு அவங்க எல்லாரையும் ராணுவத்தை வச்சு சுற்றுவோமா? உச்சநீதிமன்றத்தில் என்ன அதைத்தான் சொல்ல போறாங்க. அவர் அண்ணன் சொன்னாரு, அவர் சொன்ன பதிவுக்கு நான் பதில் சொல்லணும். ஏன்னா உங்க டிவி ஒரு முக்கியமான டிவி. நடுவர் மன்ற தீர்ப்பை நாங்களா வெளியிட்டோம், நீங்களா வெளியிட்டீங்க. 2007 7 வருஷம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்திய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெற்று நடுவர் மன்ற தீர்ப்பை கெஜெட்டை வெளியிட்டாதாயா அதுக்கு அங்கீகாரம் சொல்லி அந்த உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு நீங்க கெஜெட்டை வெளியிட்ட நீங்க நாங்க என்னமோ தமிழகத்துக்கு நீதி வழங்குவதற்காகவே காங்கிரஸ் பேசுறது இல்ல. அதைத்தானே திருப்பி பேசுறீங்க. அதைத்தானே இவர் பேசின அத்தனை நான் வரவேற்கிறேன். அண்ணன் கோவனா அவர்களை நான் கையெடுத்து கும்பிடுகிறேன். இதே அறிக்கை சித்தராமையா ராகுல் காந்தி கொடுப்பாங்களா?
சரி கேட்பாங்க. ராகுல் காந்தி சொல்லுவாரா? இந்த ஒரு சொன்ன வார்த்தைகள் அவர் சொல்லுவாரா? நீங்க சொல்றதை ஏங்க கேட்பாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இனிமேல் எமர்ஜென்சிக்கு பிறகு வட இந்தியாவிலே அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாத அந்த நிலை உருவான பொழுது சிக்மலருக்கு வரவழைத்து வீரப்ப மொய்லி முதல்வராக இருக்க பொழுது அவங்க போட்டியிட செய்து அந்த போட்டியிட்டு வெற்றி கொடுத்த காரணத்திற்காக 7 இடங்களில் காவிரியின் குறுக்கே அணை கட்ட இந்த காங்கிரஸ் கட்சி கொடுத்த அனுமதி தான் இன்றைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அண்ணன் அவர்களுக்கு நன்கு தெரியும். சொல்ல மறுப்பார். அதை விடுங்க, நீங்க நான் சொன்னதுக்கு உண்மையா இல்லைன்னு மட்டும் பேசுங்க. செக்மங்களூர்ல 7 அணைகள் குறுக்க கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி பெறாமல் எப்படி கட்ட முடிஞ்சது? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, தமிழை நாசமா போகட்டும்னு காங்கிரஸ் கட்சி நினைச்சதுதான் காரணம். இன்னைக்கு காவிரியின் குறுக்கே தண்ணி தடங்கள் எல்லாம் ஓடி வந்த தண்ணி தடங்களுக்கு யார் காரணம்? இந்த காங்கிரஸ் அரசு. நம்ம நிறைய பேசியாச்சு. இல்லங்க, பேசுறதாங்க திருப்பி பேசுறாரு, பேசுறதாங்க திருப்பி பேசுறாரு. அதாவது காவிரி நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு ரெண்டுமே உச்ச நீதிமன்ற ஆணையின் பேரில் தான் மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டது. தானாக வெளியிட முடியாது. ஏன்னா பிரச்சனை அப்படி. எதுவுமே காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கு. இடைக்கால தீர்ப்பை அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் அரசு அரசிதழில் வெளியிட்டது, வெளியிட முடியாதுன்னு சொல்லலை. அதே போல் இறுதி தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் சொன்னது, அரசிதழில் வெளியிட்டது. இப்போ இன்னைக்கு அதுக்கு பிறகு நான் தான் சொன்னேன், தேர்தல் நேரத்தில் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். அதுபோல ஒரு கடிதம் எழுதுவதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அதுதான் தீர்வு என்று அந்த அரசு ஏற்று நாங்கள் கொள்கை ரீதியாக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதுபோல மத்திய பாஜக அரசு எங்கேயாவது தன்னை ஈடுபடுத்தி ஒரு நிமிஷம், நீங்க இப்ப சொல்லுங்க. ஒரே நேரத்தில் எல்லாரும் பேசுறது. நீங்க இப்ப பேசும்போது கர்நாடக மாநில தேர்தலுக்காக மத்திய அரசு காலதாமதம் பண்ணுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப சோனியாவும் ராகுலும் என்ன ஸ்டாண்ட் இந்த விஷயத்துல? இல்ல, நான் சொல்றேன். அதாவது இது இரு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி என்ன நிலை எடுக்கிறார்கள், சித்தராமையா என்ன எடுக்கிறார், எடியூரப்பா என்ன எடுக்கிறார், இதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வழங்கிவிட்டது. கால அவகாசம் 4 வார கால அவகாசம் கொடுத்திருக்கு. பிரதமர் பேசலன்னு சொல்றோம்ல, பிரதமரே வேண்டாம். இதுல நான் என்ன சொல்றேன், இல்ல பிரதமர் பேசல, பிரதமர் சந்திக்கல பேசுகிற போது, இதெல்லாம் மத்திய அரசு செய்யலன்னு சொல்லுகிற போது, இதெல்லாம் வந்து மத்திய அரசை நோக்கியே சொல்லுகிற போது ஒரு கட்சியுடைய தேசிய தலைமை ராகுலும் சோனியாவும் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க? மத்திய அரசு நாளைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு கர்நாடக அரசுக்கு ஆணையிட்ட பிறகு கர்நாடக அரசு நிறைவேற்றவில்லை என்றால் அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தலையிடும். கர்நாடக காங்கிரஸ் அரசுன்னு பேசுவோம். இல்ல, கர்நாடக அரசு கர்நாடக அரசு பேசுறதுல காங்கிரஸ் என்ன செய்ய வேண்டும் என்பதை மத்திய அரசு சொல்லாத போது கர்நாடக அரசு மீது எந்த பழியை நாம் எப்படி போட முடியும்? அவங்க தானே தெரிவிக்கிறாங்க. இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், காவிரி உச்ச நீதிமன்ற ஆணையின்படி காவிரி மேலாண்மை வாரியம் நாங்க அமைக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொன்னா கர்நாடக அரசு என்ன செய்யுதுன்னு பாப்போம். என்ன நடந்துச்சுனாலும் மத்திய அரசு தான் பொறுப்புன்னு இவங்க த்ரெட்டன் பண்றாங்க. நாகராஜன் குற்றச்சாட்டு சொல்றேன். தேசிய தலைமை அறிவுறுத்தணுமா வேண்டாம்? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு உச்ச நீதிமன்ற ஆணையின்படி மத்திய அரசு தயாராக இல்லைன்னா கர்நாடக அரசு மேல பழி போட வேண்டிய இடம் நம்ம வரல. மத்திய அரசு செய்ய வேண்டியதை செய்யாம காலம் தாழ்த்துவதனால கர்நாடகத்தினுடைய நிலை என்னன்னு நீங்க முடிவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்யலன்னா மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் கண்டெம்ட் கொண்டு வாங்க. ஏற்கனவே பேசுறதான் பேசுறோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாதுன்னு சித்தராமையா சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லையா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாது சொல்லவே இல்லையா? கர்நாடக அரசு எந்த நிலை எடுப்பதை பற்றி மத்திய அரசு கவலைப்பட வேண்டாம். தேசிய தலைமை அறிவுறுத்தணுமா வேண்டாமா? சோனியாவும் ராகுலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிங்க சித்தராமையான்னு சொல்லணுமா வேண்டாமா? அதாவது இரு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனையில ஒரு தேசிய கட்சி ஒரு நிலை எடுக்க முடியாது. பாஜகவும் எடுக்காது, காங்கிரசும் எடுக்காது. ஆனா அதே நேரத்தில் ஒரு அரசு என்பது பொதுவாக உச்ச நீதிமன்ற ஆணை தான். இது மத்திய அரசினுடைய ஆணை அல்ல. உச்ச நீதிமன்ற ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிற மத்திய பாஜக தேசிய கட்சி பண்ணாதுன்னா உங்களுக்கு பொருந்தும் அதே வாதம் அவங்களுக்கு பொருந்தும்ல. நாங்கள் சொல்லுவதனால இந்த பிரச்சனை தீராது. இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது மத்திய அரசு. நீங்க ஒன்னும் மத்திய அரசினுடைய முடிவை நான் சொல்லல. உச்ச நீதிமன்றம் சொன்ன முடிவை, கால அவகாசம் கொடுத்த முடிவை, தெளிவாக கூடப்பட்ட தீர்ப்பை நிறைவேற்றுகிற மத்திய அரசு
கர்நாடக அரசை நீ இதை செய்யணும்னு சொல்லுவதற்கு முன்பாக நாம் பிரச்சனையை கர்நாடக அரசு கிட்ட கொண்டு போக முடியாது. கட்சின்னு பார்க்க வேண்டாம், அரசுன்னு பாருங்க. உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு, அந்த உத்தரவை மத்திய அரசு செய்யணும். கர்நாடக அரசு என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாலும் செய்ய வேண்டியதை மத்திய அரசு செய்யணும். 5ஆம் தேதி 5/3 மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் சந்திப்பு நடந்தது. 9/3 4 மாநில தலைமைச் செயலாளர்கள் கூப்பிட்டு பேசினாங்க. 4 மாநில தலைமைச் செயலாளர்களையும் உங்களுடைய மாநிலத்தினுடைய ஸ்டாண்டை நீங்க எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்னாங்க. கொடுத்ததுல ரொம்ப லேட்டாக கொடுத்தாங்க. பெங்களூர்ல இருந்து கர்நாடக சித்தராமையா அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகள் அதில் பயன்படுத்தினாங்க. அதை நம்ம யாரும் எடுத்துக்கல, அதெல்லாம் சொல்றது இல்லை. இன்றைக்கு நீங்க கேட்ட கேள்வி கரெக்டா. அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு, சட்ட ரீதியா ஒரு முடிவு வந்துடும், உச்சநீதிமன்றம் சொல்றதா சரி. இப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகிறதா நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுல நமக்கு இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து தண்ணி விடுவதற்கும் மேலாண்மை அமைப்பதற்கும் எதிர்ப்பா இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. இல்ல அதை கேட்டுதான் சொல்றேன், ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. கர்நாடக சித்தராமையா இன்றைக்கு கடுமையா இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு நம்ம தண்ணி வர்ற தடங்கள் பேசுங்க. நிறைய நேரத்தை வீணடிக்க முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க 6 வார காலம் அவகாசம் கொடுத்தாச்சு. மே 3ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் மீண்டும் உச்சநீதிமன்றம் சொல்லும் போது இடையில போய் எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு ஏன் மத்திய அரசு கேட்கணும்? ஏன் அந்த மனுவை திரும்ப பெறணும்? ஏற்கனவே 6 வார காலம் மீண்டும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வருகிற போது மே 3ஆம் தேதிக்குள்ள நீங்க ஒரு டிராப்ட சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு இடையில ஏன் 2-3 நாளைக்கு முன்னாடி போய் திருப்பி நீங்க எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு நீங்க கேக்குறீங்க? 3ஆம் தேதி வரைக்கும் நீங்க பொறுத்து 3ஆம் தேதி நீதிமன்றம் சொல்றதை நீங்க ஏன் ஃபாலோ பண்ணவே இல்லை? ஏன் நம்ம சித்தராமையா அப்புறம் நடுவர் மன்றம் இந்திரா காந்தி நீங்க பழைய நல்லா தெரிஞ்சுங்க. சித்தராமையா, இந்திரா காந்தி, ராகுல் காந்தி இதெல்லாம் எல்லாருக்குமே நாட்டுல தெரியும். யாருக்கு நம்ம சொல்லி இந்த தொலைக்காட்சியில இப்ப இந்த பொதுப்பதத்துல பேசிதான் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாருக்குமே அப்பட்டமா அங்க கர்நாடகால என்ன நடக்குது, இது நடந்தா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இல்லங்க, என்ன அவர் தான் சொன்னாரு, என்ன வேணா நடக்கும், நடக்க முடியாது. இது ஒரு இரு மாநிலம் கூட கொழுந்து விட்டு இருக்கிற பிரச்சனைன்னு அண்ணன் சொன்னார் பாத்தீங்களா? இப்ப அண்ணன் சொன்னார்ல. இல்ல, நான் இதை சொன்னதுக்கு நீங்க பதிலே சொல்லவே இல்லை. சித்தராமையா கட்டுப்பாட்டுல நாடு இல்ல, பிரதமர் தானே, மோடி தானே பிரதமர், அவர் கட்டுப்பாட்டுல தானே நாடு இருக்கு. நீங்க ஏன் சித்தராமையாவே பாயிண்ட் அவுட் பண்ணி நாடு இருக்குன்னு? இது ஒன்றும் எமர்ஜென்சி மாதிரி இந்திரா காந்தி மாதிரி சர்வாதிகார ஆட்சி நம்ம நடத்தலாம். சர்வாதிகார ஆட்சி நடத்தலங்க. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு தூக்கி போட்டு எல்லாத்தையும் நடத்துறாங்க. அந்த மாதிரி ஆட்சி நடத்தல. நம்ம இன்றைக்கு கர்நாடகாவை பணிய வைப்பதற்கு உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு மேலும் தெளிவாக தேவைப்படுகிறது. அந்த உத்தரவுக்காகத்தான் அவங்க கொடுத்த 4 ஸ்டேட்டோட வாக்குமூலத்தையும் அங்க சப்மிட் பண்ணிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் செயல் திட்டத்தை நாளைக்கு கொடுப்பாங்க. பணிய வைக்கணும்னா என்ன பணிய வைக்கணும்? கர்நாடகாவை பணிய வைக்கணும். நீங்க மத்திய அரசு மட்டும் நீங்க செயல்படுத்தணும்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு கீழ இருக்க 4 மாநிலமும் எனக்கு ஒண்ணுதான். இந்த 4 மாநிலமும் 2 மாநிலம் வரவேற்கிறாங்க, 2 மாநிலம் எதிர்க்கிறாங்க. இதனுடைய நடவடிக்கை நாங்க அடுத்து என்ன போறோம் செயல் திட்டத்தை கேட்டிருக்கலாம். இப்ப கொடுக்கிற செயல் திட்டத்தை 4 மாநிலத்திற்கு மத்திய அரசு டெலிவரி பண்ணி உங்க அப்ஜெக்ஷன் இருக்கா, செய்யறியா இல்லையா உங்க கேட்கலாம். கர்நாடகாவும் தண்ணினால பாதிக்கக்கூடிய தமிழகமும் ஒண்ணா? 2 மாநிலம் எதிர்க்குது, 2 மாநிலம் வரவேற்குதுன்னு சொல்றீங்கல்ல. கொடுக்க மாட்டேன்னு சொல்ற கர்நாடகாவும் அர்த்தம் எடுக்கிறீங்க. கொடுத்தாதான் விவசாயம் பண்ண முடியும். தமிழகமும் ஒண்ணா? ஒரே மாதிரி தான் நீங்க எடுக்கிற அர்த்தம் தவறுங்க. இது தண்ணி கொடுக்கிறது வாங்குறதுல ஒரு பிரச்சனை தானங்க. இது இந்த பிரச்சனையை தீர்ப்பது எப்படிதானே நம்ம எல்லாருடைய ஆவல். இப்ப எங்களுக்கு தண்ணி வரக்கூடாது, காவிரி மேலாண்மை வரணுங்கிறதாங்க தமிழ்நாட்டுடைய பிஜேபியோட அடிப்படை விஷயம். எல்லாம் எங்க அமைச்சரும் பேசுறாங்க, தலைவரும் பேசுறாங்க. பிரச்சனை அடிப்படை பிரச்சனை கண்டிப்பா கொடுத்தா ஆகணும். இது கர்நாடகத்துக்குள்ள சொத்து கிடையாது. 7 அணை கட்டின மாதிரி இன்னைக்கு கூட என்ன சொல்றாரு சித்தராமையா, போன வாரம் பேட்டி கொடுத்திருக்காரு. இதை மட்டும் சொல்லிடுறேன், மேகதாது அணை கட்டுறதுக்கு 6000 கோடி ஒதுக்கி வச்சிருக்கோம், மத்திய அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு சொல்றீங்களே, ஏற்கனவே 7 அணை கட்டும் போது காங்கிரஸ் அனுமதி கொடுத்துச்சுல, இன்னைக்கு நம்ம தானே தடையா இருக்கோம். மத்திய அரசு தான் தடையா இருக்கு. கர்நாடகத்தில் எடுக்கிற அனைத்து முடிவுகளையும் அனைத்து கட்சி குழு, பாஜக, எடியூரப்பா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட எல்லோரும் ஒன்று கூடி பேசி அந்த விஷயத்துல எடியூரப்பா தலைமையில ஒன்றாக செயல்படுகிற பாஜக அங்க ஒரு நிலை எடுக்கிறது. அது அந்த ஊரை நலன் பொறுத்து அவர்கள் எடுக்கிறாங்க. அங்க ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. சீதாராமையா ஒன்று சொல்றதோ எடியூரப்பா ஒன்று சொல்றதோ அங்க கிடையாது. எல்லாரும் ஒரே மித்த கருத்துல தமிழகத்திற்கு தண்ணீர் தரக்கூடாது என்பதில் அவங்க எல்லாம் உறுதியா இருக்காங்க. அது மாநில அரசு மாநில விஷயமாக பேசுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய உரிமை உச்சநீதிமன்றம் நமது உரிமையை நிலைநாட்டி இருக்கிறது, உறுதி செய்திருக்கிறது. அதை நிறைவேற்றுகிற பொறுப்புல மத்திய அரசு இருக்கு. காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்க வருது? மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து கர்நாடக அரசு அதை நிறைவேற்ற மறுத்தால்
அதற்கு பிறகு மறுபடியும் என்ன செய்வதுன்னு தான் பார்க்கணுமே தவிர நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னா நடவடிக்கை எடுக்காதற்கு என்ன காரணம்? கர்நாடக தேர்தல் தவிர ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா? நான் பேசுறேன். கர்நாடக தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு கர்நாடக தேர்தலில் எப்படியும் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற அரசியல் ஆதாயத்தின் காரணமாக இன்றைக்கு பிரதமர் மோடி இத்தகைய முடிவு எடுத்துக்கொண்டு செயல்பட்டு வர. நிச்சயம் 12ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாது. ஒண்ணு, இதுவரை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற அந்த இதுல கூட அவங்க உறுதியா இல்ல. அதுவும் அதனால்தான் ஸ்கீம்னா என்னன்னு கேட்கல. அதாவது நடுவர்மன்றம் தெளிவாக கூறிய பிறகு அந்த நடுவர்மன்றம் கூறியது ஏற்கனவே இருக்கிற காங்கிரஸ் அரசு கடிதம் மூலமாக உறுதி செய்த ஒரு விஷயத்தை இன்றைய அரசு பாஜக அரசு நீர்த்து போக செய்வதை நான் கடுமையா குற்றம் சாட்டுறேன். எங்கள் அரசு கடிதம் இருக்கு, நீங்க ஏன் அதை மறுக்கிறீங்க? காவிரி மேலாண்மை வார்த்தையே உச்சரிக்க மத்திய அரசு சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் நேத்து தான் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. 2 மாசமா அங்க சுத்திட்டு போய் ஒவ்வொரு கோயில்லையும் குளத்திலையும் மடத்திலையும் சாமியார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க நீங்க காவிரியை பத்தி பேசல. 2013 90 நாள் அவகாசத்துல காவிரி மேலாண்மை அமைங்கன்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்றம். அமைச்சிங்களா? என்னமா கடிதங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அமைச்சிங்களா? நீங்க அந்த கடிதம் கூட நீங்க அமைச்சிங்களா? இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லதான் போகுது, உத்தரவு வரத்தான் போகுது. இன்னைக்கு ஒரு காவல் அரசு இருக்கு. எந்த அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுப்பீங்க? ஆட்சி அமைஞ்ச பிறகுதான் எலெக்ஷன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எலெக்ஷன் தான் காரணம்னு எலெக்ஷன் தான் காரணம்னா அபிடவிட்ட கொடுத்திருக்கோம். ஒரே ஒரு கேள்வி புதுசா பண்ணிருக்கோம். நிகழ்ச்சியை தொடங்கும் போது கேட்ட கேள்வியோடைய நிறைவு செய்யலாம். அந்த செக்மெண்ட இன்னைக்கு சந்திப்பாரா மாட்டாரா? எடப்பாடியை பிரதமர் சந்திப்பாரா? சந்திக்க வாய்ப்பு இருந்தால் சந்திப்பார். சந்திக்க வாய்ப்பு இல்லாட்டி அவரே சொல்றாரு பிரச்சாரத்தில் இருக்காரு, எப்படி சந்திப்பாருன்னு. சந்திக்க வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் சந்திப்பாங்க. எல்லா முதல் மந்திரிகளையும் சந்திக்கிறதுக்கு தான் வர சொல்லி இருக்காங்க. அங்க காவிரி பிரச்சனையை தனியாக அவர் பேசி எடுத்துக் கொள்ளப்பட முடியாதுன்னு தெரியாது. செய்தி நானும் அவரோட எதிர்பார்த்துட்டு சந்திக்க கூட்டம் நடக்குது. இதுல காவிரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இல்லங்க, இந்த கூட்டத்துல காவிரிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பிரதமருக்கு இணக்கமான முதலமைச்சருங்கிற அடிப்படையில, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைங்கிற அடிப்படையில நாளைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருதுங்கிற நீங்க திருப்பி சொல்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு சந்திப்பாரா மாட்டாரா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்க, இன்றைக்கு சந்திக்கிறதுல மட்டும் இந்த பிரச்சனை இல்லங்க. இன்றைக்கு சந்தித்தவுடன் பிரச்சனை முடிவுக்கு வருமா? நிச்சயமாக தீர்த்து வைக்கிற ஆற்றல் சக்தி மோடி அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. எலெக்ஷன் முடியட்டும், பொறுத்திருந்து பாருங்க. கர்நாடக எலெக்ஷன் அதான் அபிடவிட்டா கொடுத்திருக்காங்க. அபிட நீங்க ஒண்ணு புதுசா 2 பேரும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இல்ல. அபிடவிட்ல கர்நாடக தேர்தல் நடக்குதுன்னு மத்திய அரசு வக்கீல கொடுத்திருக்காரு. என்ன புதுசா நீங்க அண்ணன் கோபனா கண்டுபிடிச்சிட்டாரா? நோ. சரி, பாலியல் பலாத்கார சம்பவங்களுக்கு பெற்றோரே பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு உத்தரப்பிரதேச பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சுரேந்தர் சிங் சொல்லியிருக்கிறாரு. 15 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றோர் தான் கண்காணிப்போடு பார்க்கணும். நிறைய சுதந்திரம் கொடுத்து அவங்கள வெளியில நடமாட அனுமதிக்க கூடாது, செல்போன் கொடுக்க கூடாது அப்படின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் செஞ்சா பாலியல் குற்றங்கள் குறைஞ்சிரும் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படி? ரொம்ப கொடுமையான விஷயம் அது. இப்படியெல்லாம் பிரச்சனையை பெற்றோர்கள் தான் இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சுகிற மாதிரி அந்த மாநிலத்தில் ஏற்கனவே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஆளுங்கட்சி எம்எல்ஏ சம்பந்தப்பட்டு அவரை முதலமைச்சர் பாதுகாக்கிற நிகழ்வு நடந்து நாடு முழுவதும் கொந்தளிப்பான நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல ஜம்மு காஷ்மீரில் 2 அமைச்சர்கள், ஒரு சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்ட கொடுமையான ஒரு இதில் அந்த 2 அமைச்சர்கள் ராஜினாமா செய்திருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு துணை முதல்வர் ராஜினாமா செய்து மறுபடியும் வேறு துணை முதல்வர் அவரும் சர்ச்சையில் ஈடுபடுகிற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அங்கே இருக்கிற பாஜக ஊர்வலம் பேரணியெல்லாம் நடத்தியிருக்கு. ஆக இது உடனே அது பாலியல் பலாத்காரத்தில் சம்பந்தப்பட்டவர் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இந்துக்கள் மத்தியில் ஒரு உணர்ச்சியை தூண்டிவிடுகிற வகையில் அங்கே போராட்டம் நடத்துவது, அவர்களை கைது செய்யக்கூடாது, குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடாது, கைது செய்யக்கூடாது என்று ஒரு பாஜக ஆளுகிற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களே அதில் ஈடுபடுறாங்கன்னா இதெல்லாம் இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கு. மிகவும் வருத்தம். இந்த பாலியல் பலாத்காரம் சம்பந்தமாக பாஜகவினுடைய அணுகுமுறை கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இது இது ஏன் இந்த மாதிரி பாஜக நிலை எடுக்குன்னு தெரியல. இது மாதிரிய பேச்சுக்கள் மூலமாக மேலும் இதுல பாஜக பாலியல் பலாத்காரத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை என்கிற ஒரு நிலை இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கு. அதுதான்
இந்த சுரேந்திர சிங்குடைய பேச்சு நமக்கு உணர்த்துகிறது. தொடர்ந்து இது மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பிஜேபி தரப்புல இருந்து வெளியே வருது. திரிபுரா முதலமைச்சர் பேசுறாரு, இங்க எச் ராஜா, எஸ்.வி. சேகர் தொடர்ந்து ஏதாவது ஒரு கருத்துக்களை, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி கூட கண்டித்திருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? இல்லை, ஒரே நேரத்தில் 4 விஷயத்தில் உள்ள சொல்லிடுறீங்க. எஸ்.வி. சேகர் கருத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் எங்கள் தலைவர் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார். நடவடிக்கை எடுக்கப்படும். அவருக்கு ஒரு கமிட்டியே, என்கொயரி கமிட்டியே தனியாக போட்டிருக்காங்க கட்சியிலேருந்து. எச் ராஜா அவர்கள் கருத்துக்கும் வழங்க முடியாது. எச் ராஜா அவருடைய கருத்து இல்லை, எச் ராஜா அவருடைய கருத்துக்கும் சட்டப்படி நடவடிக்கையை சந்திக்கணும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனா அவர் இன்னும் தலைமறைவா தானே இருக்காரு. எத்தனையோ வழக்குகள் எத்தனையோ பேர் தலைமறைவா இருக்காங்க. அவரை கைது பண்ண வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. அப்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்து வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுக்கு அதற்கு நான் இப்போ நானும் விளக்கம் சொல்ல முடியாது. நேற்றைக்கு ஒரு செய்தி நான் பத்திரிகையில் படித்தேன். ஊட்டியில் கோபாலகிருஷ்ணன் ஒரு திமுக கிளை செயலாளர் 2.5 வயது குழந்தையை பலாத்காரம் பண்ணது பொதுமக்கள் பிடித்து அடித்திருக்காங்க. நேற்றைக்கு முன்தினம் 7 வயசுல ஜஸ்டின் ஒரு தம்பி திருநெல்வேலியில் இந்த தவறை பண்ணியிருக்காரு. தேவின்னு ஒரு குழந்தை மதராஸால இதே ராஜஸ்தானில் பிடிக்கப்பட்டு அந்த எவ்வளவோ பலாத்காரத்துக்கும் மத அரசியலுக்கும் சமூகங்களுக்கும் ஜாதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை அந்த வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பாவிகளாக இருப்பாங்க, அதை கண்டிக்க வேணும்னா இப்போ தான் போக்சோ சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து மேனா காந்தி சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு தூக்கு தண்டனை சட்டம் கொண்டு வரப்படும். இந்த சிறுமிகளை பலாத்கார செய்வது தூக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் சட்ட திருத்தமே கொண்டு வந்து அதை அமல்படுத்த போகிறாங்க. இந்த நடவடிக்கையில் எந்த கட்சி, எந்த ஜாதி, எந்த மதம் யாரும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதைத்தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னார். பலாத்காரத்தை மற்ற விஷயங்களோடு, அரசியலோடு, மதங்களோடு இணைக்காதீர்கள்னு சொன்னார். திடீர்னு சொன்னவங்களுக்கு ஆதரவா பேசல. சட்டமன்ற உறுப்பினர், உங்க கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பெற்றோர் தான் பொறுப்பு, அவங்க தான் பாதுகாக்கணும். அவர் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அரை மணி நேரம் ஒருத்தர் பேசியிருப்பாரு, அதுல 1 நிமிடம் வரக்கூடிய பேச்சை மட்டும் கட் பண்ணி போடுறது இன்றைக்கு இருக்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல ரொம்ப ஃபேஷன் ஆகி போச்சு. அவங்க முதல்ல என்ன பேசினாரு, பின்னாடி என்ன பேசினாரு யாருக்குமே தெரியாது. ஒரு பொதுவான ஒரு தந்தை வயதில் இருக்கக்கூடியவங்க, ஒரு பெரியவர், இந்த செல்போன்னால பிரச்சனை எல்லாம் வருது பிள்ளைகளுக்கு. இப்ப எத்தனையோ காலேஜுக்குள்ள செல்போன் கொண்டு போக கூடாது, பிள்ளைகளுக்கு செல்போனை கட் பண்ணாதான் பரீட்சைக்கு படிப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துல ஒரு அறிவுரை என்னங்க, சில வீட்டுல எங்க போனாலும் வீட்டுக்காரர் ஒரு வாட்ஸ்அப்பை வச்சு பார்த்துட்டு இருக்காரு, வீட்டுக்காரர் மனைவி ஒரு வாட்ஸ்அப் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, பிள்ளை ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல செல்போன்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கு. பிள்ளைகளோட பேசி கலந்து செல்போன்ல வாட்ஸ்அப் பாக்குறதுனால பாலியல் பலாத்காரம். பிள்ளைகளுடைய கவனத்தை நீங்க எடுத்துக்கன்னு ஒரு பெற்றோருக்கு அட்வைஸா தான் சொல்றாருங்க. இதெல்லாம் வரவேற்று, இதெல்லாம் அப்படிதான் நடக்கும், நீங்க தான் அப்படிங்கிறது கிடையாது. இவர் முதல்ல பின்னாடி என்ன பேசுறான்னு யாருக்குமே தெரியாது. நீ அதுல ஒரு சின்ன பிட்டை மட்டும் எடுத்து வச்சு ஒரு விவாதத்துக்கு வச்சிருக்கோம். பொதுவா யாருங்க எந்த மனிதனாலும் எந்த மனிதனாலும் ஏத்துக்குவாங்க. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அந்த கருத்தை தெரிவித்ததற்கு அவர் பதிலே சொல்லல. ஏங்க கருத்து தெரிவித்து சொல்லிட்டாங்க. கருத்து சொல்ல வேண்டியது இருக்கு. இது என்ன கருத்துக்குரிய விவாதமா? என்ன சொல்றாரு? கொள்கை முடிவு எடுத்து அவர் சொல்லியிருக்காரு. நடக்கிறதுக்கும் நீங்க சொன்னீங்களே பேசிட்டு இருக்காங்க. மெழுகு பிடிச்சு போங்க, ஊர்வலம் போங்க. ஒரு தலைப்பு இருக்கு. துண்டு சீட்டை பார்க்காம 15 நிமிடம் பேச முடியுமா ராகுல் காந்தியால அப்படின்னு பிரதமர் மோடி சவால் விடுத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய சாதனையை ஹிந்திலேயோ ஆங்கிலத்திலேயோ இல்ல சோனியா காந்தியுடைய தாய்மொழியிலேயோ பேச முடியுமா அப்படின்னு கேட்கிறார். பிரதமர் சவாலுக்கு என்ன உங்களுடைய பதில்? இல்லை, இந்த சவாலுக்கு அவர் சவால் கொடுத்திருக்காரு. ராகுல் காந்தி அவரை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் நான் இந்த ஆட்சியை பற்றி நான் 15 நிமிடங்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லுகிறேன், அந்த குற்றச்சாட்டை உங்களால் பதிலே சொல்ல முடியாது, அதனால் நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் பேசினார். அது நாடாளுமன்றத்தில் இது குறித்து நான் பேசும்போது நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்ற வகையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்க அவர் சொன்னார். அவர் எத்தகைய உரை நிகழ்த்துவார், எக்ஸ்டம்போவா எவ்வளோ அற்புதமாக கடல் மடை திறந்தாற் போல் உள்ளத்தில் உண்மை ஒளியோடு அவர் ஆற்றிய உரைகளை எல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பார்த்து எல்லோருமே வியந்தார்கள். இந்த உலகம் வியந்தது. ஒரு அற்புதமான இளைஞர் இன்றைக்கு நரேந்திர மோடியை எதிர்கொள்வதற்கு, இந்த நாடை பத்திரமாக பாதுகாக்க, அரசமைப்பு சட்டத்தில் கூறப்பட்ட விஷயங்களை பாதுகாக்கிற ஒரு அரசியல் தலைவராக அவர் வளர்ந்திருக்கிறார்.
ஒரு பாரம்பரியம் மிக்க அந்த ஜவஹர்லால் நேரு பாரம்பரியத்திலே வந்த அந்த ஒரு மிகப்பெரிய தலைவராக அவர் உருவாகி இருப்பதை பற்றி எல்லா மூத்த தலைவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்றைக்கு கர்நாடகத்தில் மிகப்பெரிய அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு பெரிய வரவேற்பு. சித்தராமையா அவர்கள் ஒரு பெரிய அசட். அதாவது அந்த மாநிலத்தில் ஏற்கனவே தேவராஜ் அரசு இருந்திருக்கிறார், இன்னும் ஏற்கனவே பல முதலமைச்சர்கள்லாம் சாதனை புரிந்திருக்காங்க. அந்த வகையில் சீதாராமையா மிக அற்புதமாக 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார், நற்பெயர் இருக்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருகிற சூழல் அந்த பிரச்சாரத்தில் தெரிகிறது. இதெல்லாம் இருக்கிறதுக்கு பதில் சொல்லாம நீங்க பேசுறது ஒரு பிரதமர் பதற்றம் அடைந்து பேசுறாரா? பதற்றமடைந்து தரம் குறைந்து பேசுகிற நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டார்னா, நீங்க உங்க இந்தியில பேசுங்க, ஆங்கிலத்தை பேசுங்க, இல்லைன்னா உங்க தாயாருடைய தாய்மொழி இத்தாலிய மொழியில் பேசுங்கன்னு சொல்றது இருக்க எவ்வளவு தரந்தாழ்ந்த ஒரு அணுகுமுறை. ஒரு பிரதமருக்கு இது அழகா? தயவு செய்து நான் கேட்கிறேன், நீங்க யாரா வேணா இருக்கலாம், ஆனா இந்த நாட்டின் பிரதமர் கண்ணியம் காக்கப்பட வேண்டும். இது மாதிரி கடந்த காலங்களில் ராஜீவ் காந்தியோ இந்திரா காந்தியோ யாராவது பேசியிருக்காங்களா? மன்மோகன் சிங் பேசியிருக்காரு. நான்காந்தர பேச்சாளர் போல நீங்க பேசக்கூடாது. இல்ல எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாரு ராகுல் காந்திங்கிறது அந்த இந்தியாவுக்கே தெரியும். ஒவ்வொரு சிறுமிகள் பலாத்கார பிரச்சனைகளை எல்லாம் எவ்வளவு அவமானப்படுத்தி இந்த நாட்டவே அவமானத்துக்கு தலைகுனிவாலாம் ராகுல் காந்தி பேசியிருக்கிறத நாங்கள் பார்த்தோம். உலகத்தில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசும்போது அமெரிக்க எம்பிக்கள் 60 முறை எழுந்து கைதட்டுகிற எங்கள் பிரதமரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் பிரச்சாரத்துக்காக வேணால் பேசலாம். இது தேர்தல் காலத்தில் அவங்க பேசுகிறாங்க, கர்நாடகத்தில் இருக்க பிரச்சனையும் பேசுகிறாங்க. ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் இந்தியில் ஒரு பதிவு போட்டதுக்கு ட்விட்டரில் இவர் சொல்லியிருந்தார், சித்தாராமையா நான் கன்னடத்தில் போட்டால் பதில் சொல்லுவேன், இங்கிலீஷில் போட்டால் பதில் சொன்னேன். அதுக்கு பதிலாக தான் இவங்க இந்த மொழியில் போட்டாலும் பரவாயில்ல, அந்த மொழியில் போட்டால் பரவாயில்லன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்க விஷயம். இன்றைக்கு தேர்தல் களத்தில் கர்நாடகத்தில் பிரைம் மினிஸ்டர் போய் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் கூட எங்களுக்கு வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணுறோம். நீங்கள் இந்தியா முழுவதும் 6வது தலைவர் அந்த குடும்பத்தில், ஒரே குடும்பத்திலேயே இந்த காங்கிரஸ் நாட்டில் காங்கிரஸுக்காக தியாகம் பண்ணவங்க, வேலை பார்த்தவங்க, செயல்பட்டவங்க யாருமே இல்லை. ஆனா அந்த குடும்பத்தில் இல்ல, அது எல்லாரும் வருவாங்க, வரத்தான. ஒரு மாநில ஆட்சி இன்றைக்கு 21 மாநிலத்தில் ஆட்சியும் கூட்டணி ஆட்சியும் நடைபெறுகிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மிஜோரம், பாண்டிச்சேரி கழிச்சா 2 ஸ்டேட் தான், ஒன்று கர்நாடகா, இன்றைக்கு பஞ்சாப், அவ்வளவுதான். இன்றைக்கு கர்நாடகத்திலே அவங்க தோல்வியை தழுவ போறது உறுதி. அந்த பிரச்சாரம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், தேர்தல் களத்தில் பேசுறது மட்டுமே வச்சு நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இங்க கிடையாது. 15 நிமிஷம் ராகுலால பேச முடியாது அப்படின்னு பிரதமர் நினைக்கிறாரா? ஆமா, நீங்க அவர் பிரதமர் 15 நிமிஷம் இல்ல, நீங்க 15 மணி நேரம் கூட என்ன வேணாலும் பேசலாம். அவர் அதை சொல்லல, நீங்கள் செய்த சாதனைகளை 15 நிமிஷம் பேச முடியுமான்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்க 15 நிமிஷம் பேச முடியாதுன்னு ஒரு சொல்லல, நீங்கள் செய்த சாதனைகளை 15 நிமிஷம் தொடர்ந்து பேச முடியுமா, ஒரு பேப்பர் எழுதி வைக்காம பேச முடியுமான்னு தான் சொல்லியிருக்காரு. ஒழிய 15 நிமிஷம் நீ பேச முடியாது, உங்களுக்கு 15 நிமிஷம் பேச தெரியாதுன்னு சொல்ல. இப்போ பத்திரிகையாளர்கள் சந்திப்பை இது வரைக்கும் எத்தனை முறை மோடி நடத்தி இருக்கிறார்? ராகுல் காந்தியை சொல்றாரு பேசுவாரா, துண்டுச்சிட்டு இல்லாம பேச முடியுமான்னு கேட்கிறாரு. எத்தனை முறை பத்திரிகையாளர்களை பிரதமர் மோடி சந்திச்சு பேசியிருக்காரு? பத்திரிகையாளரின் கேள்விகளை எத்தனை முறை பிரதமர் மோடி எதிர்கொண்டிருக்காரு? மாதந்தோறும் மன் கி பாத்னு மக்களுக்கு பேசிட்டு இருக்காரு. என்ன தேவையான நேரங்கள்ல எல்லாராலையும் செய்ய முடியும். அதாவது 1/2 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, 5 மணி நேரம் கூட ஒருத்தர் பேச முடியும், இன்னொருத்தர் கேட்க முடியும். கிராஸ் கொஸ்டின்ஸ் உலக நாடுகள்ல பூரா ராகுல் காந்தி அவ்வளவு செய்தியாளர்கள் சந்திப்பை எதிர்கொள்றாரு. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் மோடி எத்தனை முறை சந்திச்சு உலக நாடுகள் பூரா பேசுறாரு. 10,000 பள்ளி மாணவிகளை அழைத்து வைத்துக் கொண்டு கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அந்த பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். வெளிநாட்டுல லண்டன்ல உட்கார்ந்துட்டு 2000 பேரை உட்கார வச்சு உலக தலைவர்கள் நீங்க சொல்றதுக்கு பேசுறாரு, பிரதமர் பேசுறாரு, ராகுல் காந்தியும் பேசுறாரு. கேள்வி எதிர்கொள்றாரான்னு கேக்குறேன். பத்திரிகையாளர்கள் எதிர்கொள்றாரா, செய்தியாளர்களை பிரதமர் மோடி எதிர்கொள்றாரா? ஏன் தயக்கம் காட்டுறாரு? இதுல ஒண்ணு தயக்கமே கிடையாது. தேவைப்பட்டப்ப சந்திச்சிருக்கிறாரு. தினசரி பேச வேண்டிய அவசியம் இல்லையே, அது எல்லாம் ஓபன் தானே. என்ன செய்ய போறோம் ட்விட்டர்ல போறாரு, என்ன செய்ய போறோம் பேஸ்புக்ல வருது, அரசாங்க அறிக்கையில் வருது. இன்னும் ரகசிய நடவடிக்கை ஒண்ணு இல்லையே. தினசரி இன்னைக்கு என்ன செய்யற, இன்னைக்கு எங்க போற, இன்னைக்கு என்ன பேசுறேன்னு வந்துட்டு தானே இருக்கு. நீங்க கட்டுரை எல்லாம் எழுதிட்டு தான் இருக்கு. எல்லாரும் நாடாளுமன்றத்தில் என்ன நடைமுறைன்னா, ஒரு ஆளுங்கட்சியாக இருப்பவர், பிரதமராக இருப்பவர் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்வாங்க. ஜவஹர்லால் நேரு
அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அந்த பிரஸ் மீட் எல்லாம் செய்வதாக பல பேர் சொல்லுவாங்க. அதுபோல எல்லோருமே அந்த நடைமுறையை பின்பற்றினாங்க. பிரதமர் மோடி மட்டும்தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை செய்வதே கிடையாது. நாடாளுமன்ற விவாதம் மட்டுமில்ல, ஏற்கனவே அதற்கான அவசியம் இல்லைன்னு குஜராத் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன சொல்றேன், குஜராத் முதலமைச்சராக இருந்த போதும் இதே நடைமுறை தான். சட்டமன்ற விவாதத்தில் பங்கெடுக்க மாட்டார். இப்போ நாடாளுமன்ற விவாதத்தில் பங்கெடுக்கல. ஒரு மான் கி பாத் 10,000 பேர் அமெரிக்காவில் நாடாளுமன்றம் அங்க பேசுற எல்லாமே பேசுவார். ஆனா பேசுவார், மத்தவங்க கேட்கணும். இதுதான் அந்த பாசிச ஒரு அணுகுமுறை. அதாவது மென்டாலிட்டி ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். இல்ல அவருடைய மனநிலை, அவர் மனநிலை என்ன, இந்த கட்சிக்குள்ள கூட அவர் ஒரு கலந்துரையாடலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து எல்லாமே அவர் பேசுவார், மற்றவர்கள் கேட்கணும், செயல்படணும். கொஞ்சம் நீங்க ஒரு குடும்ப ஆட்சி நடத்துறீங்க, பேச விடுங்க. நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். குடும்ப ஆட்சின்னு சொல்றாரு. இந்த நாட்டின் விடுதலைக்காக தயவுசெய்து நான் சொல்றேன்னு எனக்கு உரிமை இருக்கு. 3250 நாட்கள் 9.5 வருடம் இந்த நாட்டின் விடுதலைக்காக சிறையில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. தன் மனைவியோடு 20 ஆண்டு காலம் கமலாவோடு வாழ்ந்ததுல 9.5 ஆண்டு காலம் சிறையில் கழித்து இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த நேரு பாரம்பரியம். இந்திரா காந்தி தன் உயிரை கொடுத்திருக்கார் பயங்கரவாதத்துக்கு. ராஜீவ் காந்தி தன் உயிரை கொடுத்திருக்கார். இத்தகைய தியாகத்தை செய்த ஒரு தலைவர் யாராவது பாஜக? தேர்தலுக்கு வருவோம். கர்நாடகாவில் வந்து பாஜகவுடைய புயல் வீசுகிறது அப்படின்னு சொல்றாரு. முதல் கருத்து கணிப்புன்னு வருகிற போது காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ரொம்ப இடைவெளிலாம் இல்லைன்னு கருத்து கணிப்பு வந்தது. இரண்டாவது கருத்து கணிப்புல காங்கிரஸ் மெஜாரிட்டிலே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வருது. இதுல எங்க அலையெல்லாம் இல்ல, புயல் வீசுது அப்படின்னு சொல்றாரு. எப்படி அது நம்ம இப்ப முடிவு பண்ண முடியாதுல்ல. இன்னும் தேர்தல் 12ஆம் தேதி வரைக்கும் இன்னும் டைம் இருக்கு. இன்னும் ஒரு வார காலத்துக்கு மேல பிரச்சாரங்கள் இருக்கு. பிரைம் மினிஸ்டருடைய பிரச்சாரங்கள்லாம் முழுமையா முடியும் போது தான் அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும். பிரைம் மினிஸ்டர் நேற்று வந்த உடனே அவங்க ஒரு அதிர்வுகள் மாறி இருக்குங்கிற தகவல் இங்க நிச்சயமா வருது. நிச்சயமா தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும். இதில் எந்தவித சந்தேகத்திற்கு இடமான எந்த ஒரு கருத்துக்கும் தேவையில்லை. இதுல கருத்து கணிப்புகள் உங்களுக்கு தெரியும், தமிழகத்திலே நம்ம நிறைய கருத்து கணிப்புகள் போடுறோம். போட்ட கருத்து கணிப்புகள் எல்லாமே பொய்யா தான் போகுது. போன பாராளுமன்ற தேர்தலில் பெரிய பெரிய தொலைக்காட்சிகள்லாம் கருத்து கணிப்பு வச்சு இவர் எம்பி போறாரு, இவர் எம்பி போறாரு, எதுவுமே இங்க யாரும் போகல, எல்லாம் ஜீரோவா இருந்துச்சு. 16 எம்பி வெற்றி கொடுத்தாங்க. அதெல்லாம் இந்த கருத்து கணிப்புகள் வச்சு இப்ப நம்ம முடிவு செய்ய முடியாது. நிச்சயமாக தேர்தலில் பிஜேபி தான் வெற்றி பெறும். இல்ல அங்க என்னன்னா, கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எடியூரப்பாவை விட்டு வேறு ஒருவரை அவங்க சிந்திக்க முடியல. ஒரு முதலமைச்சராக இருந்து ஊழல் வழக்கில் கைது செய்து சிறைக்கு அனுப்பப்பட்டவர் அவர் தான் மீண்டும் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக முன்னிலைப்படுத்துறாங்க. அவரோடு கூட முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாம அவரை அடையாளப்படுத்துவதில் சற்று தயக்கம் இருக்கிறது. அதே போல பெல்லாரி சகோதரர்கள், அதாவது ஊழல் குற்றச்சாட்டு, சிபிஐ வழக்கு, 8 பேர் அந்த குடும்பத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்காங்க. அவர்களெல்லாம் விலக்கி விட்டு ஊழலை ஒழிப்பதாக சொல்லுகிற நரேந்திர மோடி பாஜக அவர்களை ஒதுக்கிவிட்டு ஒரு அரசியல் அந்த ஊர்ல செய்ய முடியல. ஆக இன்னைக்கு பிரதமர் பயணத்துக்கு பிறகு, பிரதமருடைய பிரச்சாரத்துக்கு பிறகு அங்க நிலைமை மாறும். இப்ப காங்கிரஸ் மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்குங்கிற கருத்து மாறும்ன்ற. அதாவது இன்னைக்கு கர்நாடகத்தை விட்டுடுங்க, இந்தியா முழுமையும் கடந்த 6 மாதங்களாக மோடிக்கு எதிரான உணர்வு வந்து அதிகமாகி வருகிறது. அது பெரும் அளவில் அது வளர்ந்து வருகிறது. தயவு செய்து பாஜக உணரணும். இன்னைக்கு 283 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஆதரவுக்கு வந்த மோடி 4 ஆண்டுகளாக சொன்னதை செய்யாத, சொன்னதை நிறைவேற்றாத ஒரு ஆட்சியாக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களுடைய கோபத்துக்கு ஆளானதை போல இந்தியாவின் பல பகுதிகள் தலித்துகள், சிறுபான்மையினர், சமுதாயம்
அனைத்து தரப்பு மக்களுடைய நாடு முழுவதும் வெறுப்பை நாடு முழுவதும் மோடி சம்பாதித்திருக்கிறார். நாடு முழுவதும் அதனுடைய விளைவு கர்நாடகத்தில் தெரிய போகுது. காலையில நாடு முழுவதும் இல்ல காலையில மிகப்பெரிய அளவில் சரிந்திருக்கு. நேரம் இல்ல. நாடு முழுவதும் பிஜேபிக்கான செல்வாக்கும் மோடிக்கான செல்வாக்கும் குறைந்திருக்கிறது அப்படின்னு கோபண்ணா சொல்றாரு. அந்த புரிதல் அடிப்படையில தான் இப்ப தேவகவுடாவோட நட்பு பாராட்டுறாரா பிரதமர் மோடி? எலெக்ஷனுக்கு அப்புறம் போஸ்ட்போன்ல ஏதாவது வேற அலையன்ஸ் எல்லாம் தேவகவுடாவோட நட்பு பாடுறது முன்னாள் பிரதம மந்திரிங்கிற ஒரு மரியாதை வைத்திருக்க பேசியிருக்காரு. கோவண்ணா அவர்கள் இவருடைய ஆசையை அங்க தீர்த்துக்கிறாரு. மோடிக்கு செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, பிஜேபி செல்வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு கரைந்து போகிற காங்கிரஸ் அரசு பெரிய மாநிலத்துல 2 மாநிலத்துல மட்டும் உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் தோல்வியில நாங்க 4,16,000 ஓட்டு வாங்கி, நீங்க வெறும் 18,000 ஓட்டு வாங்கி பார்லிமெண்ட் இருங்க, வெறும் 18,000 ஓட்டு வாங்கின காங்கிரஸ் கட்சி பேசுவதற்கு அது சொல்றேன். இன்னைக்கு எடியூரப்பா பத்தி பேசுறாரு. சுருக்கமா ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கூட ஊழல் வழக்கிலே ஜாமீன்ல இருக்காங்க. இப்ப ஜாமீன்ல இருக்க காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தின்னு இவர் மறந்துடக்கூடாது. ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சியோட பணத்தை எடுத்து 90 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்தை வாங்கி 3000 கோடி மதிப்புள்ள சொத்தை தங்கள் ட்ரஸ்டுக்கு பதிஞ்ச வழக்குல ஜாமீன்ல இருக்கிற ஊழல் குற்றவாளிகள் சோனியா காந்தியும் ராகுல் காந்தி என்பதை அண்ணன் மறக்க முடியாது. எல்லா மக்களுக்கும் தெரியும். ஊழலுடைய ஒட்டுமொத்த உருவமான காங்கிரஸ் என்பது பொதுக்கூட்டமே இல்ல. அப்படி இல்லங்க நிகழ்ச்சி. என்ன பேசுறீங்க? உண்மை இல்லையா? நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. ராகுல் காந்தி ஜாமீன் இல்லைன்னு சொல்லுங்க. அநாகரிகவாதி உண்மையாயிருமா? ஜாமீன்ல இருக்காரு இல்லையா? ராகுல் காந்தி ஜாமீன்ல இருக்காரு இல்லையா? இருங்க, அப்புறம் அதை மட்டும் சொல்லுங்க. அதை மக்களுக்கு சொல்லுங்க. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஊழல் வழக்கு ஜாமீன்ல இருக்காரு இல்லையாங்க? அதை மட்டும் சொல்லுங்க. என்ன ஏன் ராகுல் காந்தி ராகுல் காந்தி சோனியா காந்தி ஜாமீன்ல இருக்காரு பதிவு பண்ணீங்கன்னா வாய்ப்பு பேசிட்டு தானே இருந்தீங்க. என்ன பேசுறீங்க? ஒரு கிரிமினல் வந்து பாஜக தலைவரா இருக்கார் அமித்ஷா. போக வேண்டியது இருக்கிற ஆளுங்க சொல்லுங்க. புதிய தலைமுறைக்கு சொல்லுங்க. சொல்றேன் புதிய தலைமுறைக்கு சொல்லுங்க. நேரு குடும்பத்தினுடைய சொத்து. நிகழ்ச்சியில் பங்கேற்க அதை யாரும் அனுமதிக்க முடியாது. யார் கையில சொத்துங்க?